தேவசை தேசமெல்லாம் பரவட்டும் பெயரிலே தங்களை பரப்பும் ஆளுமை பெற்றவர் முன்னாள் ஆளுநரை பயணித்தவர் இலக்கியத்தின் ஈடுபாட்டால் இளம் பாரதிகளை பாராட்ட வந்திருக்கும் அம்மா அவர்கள் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அம்மா அவர்களை சிறப்புரையாற்றி நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய வளர்ச்சியோடு இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதல்வரின் வணக்கத்தை தெரிவித்து முதல்ல இது அழகு நிறைந்து அமர்ந்திருப்பவர்கள் முதலில் எனது பாராட்டு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நிகழ்ச்சி நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது எங்களுக்கு தெரியும். அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் கூட்டம் சேர்க்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். ஆக ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே இங்கே வந்து லவகுசனை பாராட்ட வந்திருக்கும் முதல் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே தமிழ் எங்கெல்லாம் விளையாடுகிறதோ, திருவள்ளுவர் எங்கெல்லாம் மரியாதை செய்யப்படுகிறாரோ அங்கேயெல்லாம் நான் இருப்பேன் என்று பெரியவராக இருந்தாலும் நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக சோம்பேறித்தனம் என்றால் என்னவென்றே தெரியாத மரியாதைக்குரிய ஐயா வி.ஜி. சந்தோஷம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்வேன். அவர்கள் வயதில் அவர்கள் வந்து இவரது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள முடியும் என்றால் நாமெல்லாம் எந்த அளவிற்கு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய திரைப்பட இயக்குனர் ஐயா எஸ்.பி. முத்துராமன் அவர்களையும் நான் வருக என வரவேற்கிறேன். ஏன்னா அவங்கள நாங்களும் ஒரே ஏரியாக்கார். நான் சாலை கிராமத்துக்கு குடி போன உடனே ஒரு தொலைக்காட்சியிலிருந்து என்னை பேட்டி எடுத்து வந்திருந்தாரு. அப்ப எல்லாமே சுத்தி நட்சத்திரங்கள். அப்புறம் நான் பெருசா அரசியலுக்குள்ளேயும் வரல, மருத்துவரை பணியாற்றி கொண்டிருந்தேன். நான் மருத்துவ பேட்டி எடுக்க வந்திருந்தாங்க. அப்பதான் சொன்னேன், நானு இங்க ஐயா பேர் பொறுப்பு எல்லாரும் அந்த ஏரியாவில தான் இருக்காங்க. அதாவது நட்சத்திரங்களுக்கு மத்தியில் நட்சத்திரம் இல்லாத நான் சாலை கிராமத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னேன். ஆக அந்த அளவுக்கு எங்களுக்கு மிகவும் பழக்கமான மட்டும் இல்ல, பல திரைப்படம் பார்க்கும் அவ்வளவு பழக்கம் கிடையாது. ஆனாலும் ஒரு நல்ல திரைப்படங்களை தமிழகத்திற்கு தந்த ஒரு சில இயக்குநர்கள் ஐயா எஸ்.பி. முத்துராமன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு என்பதும், அவர் உடையை போலவே வெள்ளுடையை போலவே வெள்ளிய குணமுள்ளவர் என்பதையும் நாம் அதிகம் அறிந்திருக்கிறோம். அவருக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்கள் சமூக பணியாளர், நெடுநாளையாக பொதிகை தொலைக்காட்சியில் மட்டுமல்லாமல் தனது இலக்கிய பணியை மிக அழுத்தமாக இந்த உலகிற்கு சொல்லிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, பெண்களுக்கான அவர் நடத்தும் ஒரு நிகழ்ச்சி பெண்களுக்கு மிகுந்த ஊக்கத்தை தருகிறது. அந்த வகையில் விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வேன். மரியாதைக்குரிய ஐயா பாரதி கலைக்கழகத்தை சார்ந்த ஐயா குமரி செழியன் அவர்கள், அவருக்கும் எனக்கும் சற்று தொடர்பு உண்டு. ஏனென்றால் நானும் குமரியை சார்ந்தவள், குமரி அண்ணனின் மகள். குமரி செழியன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிக பேச்சு பயிலகத்தை சார்ந்த திரு தாமோதரன் அவர்களுக்கும், பாரதி கலைக்கழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய எழிலன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்து, இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு மிக நல்ல நிலையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தம்பி சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும் மற்றும் மீனா திருப்பதி அவர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக கவிஞர் மா குசன், கவிஞர் மா லகன் அவர்கள் இரண்டுக்கும் அவர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அவருடைய பெற்றோர்கள், நான் நினைக்கிறேன் மகாகவி பாரதிக்கு அடுத்தபடியாக சின்ன வயதிலேயே கவிதை எழுதியவர்கள் இவர்கள்தான் என்று நான் நினைக்கிறேன். பாரதி சின்ன பையன் என்று பாரதி கவிதை எழுதினார். பின்பு தேசிய கவிதையாக கவிஞனாக உயர்ந்தார். அதே போல கவிஞர் குசன், கவிஞர் நரன் அவர்கள் மிகப்பெரிய தேசிய கவியாக உயர்ந்து தேசிய விருதுகளை பெறும் அளவிற்கு அவர் உயர்வார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஒரு மருத்துவர் என்ற முறையில் இரட்டை குழந்தைகளை தாங்குவது என்பதை எவ்வளவு சிரமமான காரியம் என்று எனக்கு தெரியும். ஒரு குழந்தையை தந்தாலே வேறு காலம் என்று நாம் சொல்லுவோம், பிரசவம் என்று சொல்லுவோம், மறுபிறவி என்று சொல்லுவோம். ஆனால் இரண்டு குழந்தைகளை தனது கருவை தாங்கி மட்டுமில்லாமல் இன்று தனது மனதில் தாங்கி தனது அனைத்து முயற்சியிலும் தாங்கி இந்த பெற்றோர் அந்த குழந்தைகளை வளர்த்து வருகிறார்கள் பாருங்கள். ஆக அந்த பெற்றோருக்கு இந்த மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளை உருவாக்கம் செய்து அவர்களை படிக்க வைத்து அவர்களை நாம் நினைக்கும்படி அவர்களை பரிமளிக்க வைப்பது என்பது மிக சிரமமான
காரியம். ஒரு முறை ஒரு அம்மா ஒரு குழந்தைய கொண்டு எப்படிப்பட்ட குழந்தைய நம்ம எல்லாம் ஷேப் பண்றோம் அப்படின்றதுக்கு சொல்றேன். ஒரு குழந்தைய அவங்க அம்மா பள்ளிக்கு கொண்டு விடுறாங்க. பள்ளிக்கு கொண்டு விட்டோட நமக்கு நல்லா தெரியும், முதல் நாள் உள்ள குழந்தையோட வெளியே அம்மா அழுவாங்க. அது வரைக்கும் மடியில போட்ட குழந்தைய படிக்கிறதுக்கு அனுப்புறோம். அதனால குழந்தைய முதல் நாள் பள்ளிக்கு போன உடனே அம்மா இங்க வெளியால உள்ள குழந்தை. அப்போ வெள்ளை அடிக்குது. கூட்டை விட்டு வெளியே வருகிற குஞ்சுகளை போல குழந்தைகள் எல்லாம் வெளியே ஓடி வராங்க. வாரி அழைத்துக் கொண்டு அம்மா கேட்கிறார் குழந்தைகிட்ட, தம்பி இன்னைக்கு முதல் நாள் பள்ளிக்கு போனேன், ஒரு கிளாஸ் டீச்சர் படிச்சிருந்ததா, தமிழ் டீச்சர் படிச்சிருந்ததா, இங்கிலீஷ் டீச்சர் படிச்சிருந்ததான்னு கேட்கும்போது எனக்கு மணி அடிக்கிற தாத்தாவை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். ஆனா மணி அடிச்சா வெளியே ஓடி வர வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ள குழந்தையை அமர வைத்து படிக்க வைத்து அவருடைய பேச்சாளராக்கி அவருடைய கவிஞராக்கி இந்த பெருமை என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா கரோனா காலத்துல லாக்டவுன் இருந்தது. அந்த லாக்டவுன் முடிஞ்சப்போ ஒரு அம்மா என்று சொன்னாங்க, கவலைப்படாது, நான் எப்பவுமே டீச்சர் எல்லாம் போய் ரொம்ப திட்டுவேன். நான் பேரண்ட்ஸ் டீச்சர் வீட்டுக்கு போகும்போதே அந்த டீச்சர் என்ன சொல்ல, உங்க பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சேவை பண்றான், அவர் என்ன படிக்கவே மாட்டேறான், குடும்பம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னா வீட்டு ரொம்ப கோபம் வரும். அதாவது என் வீட்டுக்கு எனக்கு நம்ம பையன் எப்போதும் குறை சொல்லிட்டே இருக்காங்க அந்த டீச்சர் அப்படின்னு டீச்சர் மேல எனக்கு கோபம் வரும். கொரோனா காலம் வந்தது, லாக்டவுன் வந்தது, நம்ம பையனை வீட்டுல வச்ச பிறகு தெரிஞ்சது அந்த டீச்சருக்கு கோயில் கட்டி போடுவாங்க எனக்கு தோணுச்சுன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அவருடைய குழந்தைகளை நிர்வகிக்கிறது என்பது அவருக்கு சிறப்பான காரியம், மிகச்சிறப்பான காரியம். அதுவும் இரட்டை பிள்ளைகள் ஒரே நேரத்தில். இதுல எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, லவகுசன் அவர்கள் அம்மாவை பத்தி 2 பேரும் தனித்தனியா கவிதை எழுதுறாங்க, அப்பாவை பத்தி தனித்தனியா கவிதை எழுதுறாங்க. இதுல அவங்க வேணா ஒன்றாக ஒரே மாதிரி இருக்கிறார்களே தவிர அவர்கள் எழுத்தில் காப்பி இல்லை என்பதுதான், பார்ப்பதற்கு காப்பியாக இருக்கிறார்களே தவிர அவர்கள் எழுத்தில் காப்பி இல்லை என்பதுதான் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. அதுவும் அம்மா அப்பாவை பத்தி எழுதுறது மட்டுமல்ல, மருத்துவரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். ஆனா அந்த அளவுக்கு இரட்டை குழந்தைகள் எனக்கு ஏன் இந்த நிகழ்ச்சியில் அவர் ஈடுபாடுனா, எங்க வீட்டில் அதிக இரட்டை குழந்தைகள். எங்க அப்பாவோட அம்மா இரட்டை குழந்தைகளில் ஒருவர். எங்க அப்பா கூட பிறந்ததுல எங்க அப்பாவை தவிர 3 பேர் இரட்டை குழந்தைகள் தான். அவர்களுக்கு சித்தப்பா 2 பேருக்கு பிறகு இரட்டை குழந்தைகள். நீ எனது தங்கைக்கு இரட்டை குழந்தைகள். அது குடும்பமே இரட்டை குழந்தைகளின் குடும்பம். ஆனா இப்ப இரட்டை குழந்தைகள் ஏன்னா வருத்தவர்களா இப்ப இரட்டை குழந்தைகள் இன்சூரன்ஸ் அதிகமாகி கொண்டே போகிறது. அதனால் அந்த இரட்டை குழந்தைகளை ஒரு இரட்டை பாய்ச்சலோடு அவர்களுக்கு எழுத்து தேவை. இதைதான் நான் சொல்லுகின்ற இடம்லாம் சொல்கிறேன். குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டும். இன்னைக்கு குழந்தை ஒரு பக்கம் செல்போனை பார்த்துட்டு இருக்கோம், அம்மா ஒரு பக்கம் செல்போனை பார்த்துட்டு இருப்பாங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல். அதனாலதான் இன்றைய காலகட்டத்துல குழந்தைகளை ஊக்கப்படுத்தி அவர்களை எழுத வைத்து எல்லாவற்றிற்கும் மேலாக அதை பதிவு செய்து அதை புத்தகமாக வெளியிடுவதற்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமும் வேண்டும், பொறுமையும் வேண்டும், பெருமையும் வேண்டும். அதற்கு நான் உங்கள் அனைவருக்குமே அவருக்கு ஆதரவாக இருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். குழந்தைகள் இன்னும் அதிகமாக எழுத வேண்டும். இன்னும் ஒரு கோரிக்கை, இந்த புத்தகத்தை அனைவரும் விலை கொடுத்து வாங்கி படிக்க வேண்டும். இதுல முகவரை எழுத புத்தகத்தை நான் முழுவதுமாக படிச்சுட்டேன். ஆனா ஏன் புத்தகத்தை நான் பற்றி முழுவதுமாக உள்ளே உள்ளதை நான் சொல்ல மறுக்கிறேன் என்றால், நீங்க வாங்கி படிக்கீங்க. வாங்கி படிச்சாலும் அதோட சுவை தெரியும். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வது, புத்தகங்கள் நாம் கொடுக்கும் விலை புத்தகத்தில் உள்ள கவலுக்கும் பேப்பருக்கும் தான், அதில் உள்ள கருத்துக்கு இல்லை. அதுவும் குசன் லெவல் அவர்களின் கருத்துக்களுக்கு நாம் விலை மதிப்பே கொடுக்க முடியாது. அந்த அளவிற்கு இளைய எழுத்தாளர்களாக, இணையற்ற எழுத்தாளர்களாக அவர் எடுத்திருக்கிறார். இன்னும் அவர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். சில பேர் எழுதுவாங்க, பேச மாட்டாங்க. இந்த குழந்தை எவ்வளவு பேசுவாங்க. பேச்சாளராக இருப்பது சிறந்ததான், எழுத்தாளராக இருப்பது சிறந்ததான் பேசிட்டாங்க. ஒருவர் சொன்னாரு, என்னங்க எழுத்தாளராக இருப்பாரு சிறந்தது ஏங்க? இல்ல, எழுத்தாளர் அழுத முட்டை தக்காளி ஏதோ மேல விடாது, எழுத்தாளர் அமைதியா எழுதிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பேச்சாளர், ஏன்னா எங்க அப்பா கூட சேர்ந்து குழந்தைகளுக்கு பேச்சாளரை சொல்லிக் கொடுத்த அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த குழந்தைகளை பேச வைப்பது அவ்வளவு சிரமமான காரியம். ஆனா இன்னொன்று, அவர்களின் வந்தாங்க, வந்தவுடனே குசன் சொன்னா மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னான். அப்ப திரும்பி 2 பேரும் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னாங்க. அப்ப பாருங்க, என்டாஸ் பண்றாங்க, மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு 2 பேரும் மிக்க மகிழ்ச்சி சொல்றாங்க. அந்த குழந்தைகளுக்கு அட்ஜெக்டிவ் போடணும்னு தெரியுது, அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெரியுது, அட்ஜெக்டிவ் போடணும்னு தெரியுது. ஆக அதிலிருந்து இந்த குழந்தைகள் நிச்சயமாக சிறந்து விளங்குவார்கள் என்பது எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை. எனக்கு ஒரு அரசியல்வாதியை மகிழ்விப்பது ரொம்ப கடினமான காரியம். மகிழ்ச்சி சொல்லிட்டு இன்றைக்கு திறன்ல நான் எப்படி வந்தேனே தெரியல. இங்க போன உடனே தெரியும், மரியாதைக்குரிய பாரத பிரதமர்
உரை 11 மணிக்கு ஆரம்பித்திருக்கும். 11 மணிக்கு எங்கள் தொண்டர்களோடு அமர்ந்து நாம் அதை கேட்க வேண்டும். அதை தாண்டி மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவர்கள் நாளைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள். அதற்கான ஆரம்ப நிலையில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் பார்ப்பதற்கு நான் அலுவலகம் செல்ல வேண்டும். 1 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கிறது. 3 மணிக்கு மூவண்ண கொடி யாத்திரை இருக்கிறது. 5 மணிக்கு ஒரு மிகப்பெரிய மாநாடு இருக்கிறது. அது ஐயாவும் நானும் விஜய் சந்தோஷம் ஐயாவும் நான் கலந்து கொள்கிறேன். ஆக இடையில் எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லை. ஆனாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று வந்தேன். அதனால் லெவல் கிருஷ்ணன் அவர்களுக்கு நான் இந்த வாழ்க்கையை தெரிவித்து இங்கே இந்த நிகழ்ச்சியில் சற்று காலதாமதமாக வந்ததற்கு மன்னித்ததற்கு என்னென்னால் எனது பணியை நான் எதுவும் செய்ய காலையில் 2 நிகழ்ச்சியை முடித்துவிட்டு தான் நான் இங்கே வருகிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று பல நேரம் ஆளுநரா இருந்தீங்க, எப்படி வெளியே வந்தீங்க? ஆளுநரா இருந்து வெளியே வந்து உங்களுக்கு கவலையே இல்லையாம்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், இப்ப ஆளுநரா இருந்தா நீ வர முடியாது. 2 நிமிஷம் உங்களெல்லாம் தள்ளி உட்கார வச்சிருவாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. மேடையில நான் ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியாது. ஆக அப்படி தனிப்பட்டு ஆளுநராக இருப்பதை விட உங்கள் அனைவரோடும் இணைந்து அக்காவாக இருப்பதே நான் விரும்புகிறேன் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது லவன்கிருஷ்ணன் அவர்களை ஊக்குவித்தது, குறிப்பாக அவர்கள் பெற்றோரை ஊக்கப்படுத்தியது. எனது வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் வந்து அவர்களை ஊக்கத்தை தருகிறீர்கள் பாருங்கள், அதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்கள். எனது பேரால் விடுபட்டிருக்க தலைவரை மன்னித்ததை கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களின் அக்கா தமிழிசை அவர்களை நெஞ்சாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி. இந்த நிகழ்வுடைய நம்முடைய இளம்பாரதிகளோடு அவர் நிச்சயம் இது போன்ற பல்வேறு தலைவர்களை பயணிக்க விரும்புகிறார். நம்முடைய இளம் கவிகளை வாழ்த்தியருட தன்னுடைய இவ்வளவு இக்கட்டான ஒரு ஷெட்யூலுக்கு இடையில எல்லாத்தையும் ஒரு கொஞ்சமாக இந்த அற்புதமான ஒரு கணத்தினை உரை செய்யும் விதமாக புகைப்படமானது எடுக்கப்படுகின்றது.